அனைவருக்கு வணக்கம். நீண்ட நாள் பிறகு நாங்க இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இனிமேல் வந்து எவ்ரி வீக் வந்து வீடியோ போடுறதா நாங்க முடிவு பண்ணியிருக்கோம். நடுவுல கொஞ்சம் வீடியோ போடாததுக்கு எங்கள மன்னிச்சுக்கோங்க. ஆ சரி பிரதர். அப்புறம் பட்ஜெட் சிறப்பு தோழர். இந்த மக்கள் எதிரொலி நிகழ்வுல தொடர்ந்து இனிமேக்கு வாரம் நாம் சந்தித்து பேசுவோம். பேசுவோம். இந்த வாரம் நம்ம கூட வந்து இந்த வாரம் இல்ல, எல்லா வாரமும் நம்ம கூட தொடர்ந்து பயணிப்பவர் நம்மளோட தோழர் தயார் நெப்போலியன். வணக்கம். பட்ஜெட் பத்தி தான் இப்போ வந்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நேரத்துல பாத்தீங்கன்னா வயநாட்டுல வந்து மக்கள் வந்து ஏகப்பட்ட பேர் இறந்துருக்காங்க. நம்ம சேனல் சார்பா அவங்க ஆத்மா சாந்தி அடைய இது பண்ணிக்கிறோம், ப்ரே பண்ணிக்கிறோம். ஆழ்ந்த இரங்கல். இனிமேல இது மாதிரி வந்து ஒரு பெரிய இது நடக்காம பாத்துக்க வேண்டியது அந்தந்த அரசோட இது கடமை. பட்ஜெட் பத்தி அந்த டாபிக் போலாம். சரி. பட்ஜெட்டே வந்து எல்லாரும் வந்து ரொம்ப கேவலமா பேசுற மாதிரி ஒரு பட்ஜெட். ஆமா தோழர், அது பட்ஜெட் கிடையாது. பட்ஜெட்டே கிடையாது. ராகுல் காந்தி கிளியரா போட்டோ எடுத்து சட்டமன்றத்திலே காட்டிட்டாரு. அல்வா கொடுக்குறாங்கன்னு காட்டிட்டாரு. ஆமா, அல்வா கொடுக்கறதுல வந்து இடஒதுக்கீடு இல்ல. இந்தியா கூட்டணியில இருந்து இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸுக்கும் அந்த அம்மா பெரிய அல்வா இல்ல, அதுல அல்வா அதையும் தாண்டி மக்களுக்கு அல்வா கொடுத்துட்டு நிதி எல்லாம் பெரு நிறுவனம் இல்லங்கய்யா. அது இல்ல, அந்த அல்வாக்கான படத்துக்கான அர்த்தம் என்னன்னு சொன்னா, அல்வா கின்றாங்கல்ல, அது வெல்லும் அயர்வால் மட்டும் தான் கின்றாங்க. அங்க ஒரு ஓபிசி இல்ல, ஒரு எஸ்சி இல்ல, ஒரு எஸ்டி இல்ல, யாரும் இல்ல. அயர்வால் கின்ற அல்வா கூட இல்ல. அது அதுலயும் உள்ளார அவரால் கூட இல்ல. நீங்க வர அந்த கிண்ண அல்வா எல்லாம் அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு அதுதான் பெரிய பிரம்மாண்டமா நடந்தாங்கல்ல. இல்ல, இந்த பட்ஜெட் அதை ஒட்டி தானே போடுறாங்க. இந்த பட்ஜெட் எதை ஒட்டி போடுறாங்க? நீங்க பட்ஜெட் ஞாபகம் ஒண்ணு வருது. பட்ஜெட் என்ற வார்த்தை எதுல இருந்து வந்தது தெரியுமா? சொல்லுங்க. பிரெஞ்சுல இருந்து வந்தது. பாத்தீங்கன்னா 15ஆம் நூற்றாண்டுல பட்ஜெட்ன்றது வந்து பட்ஜெட்டோட ஆக்சுவல் மீனிங் வந்து சின்ன பைன்னு அர்த்தம். லிட்டில் பேக். பட்ஜெட்னா லிட்டில் பேக். அது வந்து 15ஆம் நூற்றாண்டுல இங்கிலீஷ்காரங்க பட்ஜெட்னு மாத்திட்டாங்க. அது உண்மையான பேர் வந்து பக்கெட். லிட்டில் பேக். லிட்டில்னா சின்னது, சின்ன பை. இதுக்கான கரெக்டான மீனிங் அந்த அம்மா நமக்கு கொடுத்துட்டாங்க. என்னன்னா நமக்கு சின்ன பை கூட கொடுக்கல. ஆமா, தமிழகத்துக்கு கொடுக்கல. ஆமா, இல்ல அவங்க கொடுக்க மாட்டாங்க. எப்படி கொடுப்பாங்க? நம்ம தான் ஓட்டு போடலையே. அவங்க சொல்றதா தானே, நீங்க எங்களுக்கு ஓட்டு போடல, நான் உங்களுக்கு வந்து நிதி எதுவுமே கொடுக்க முடியாதுங்கிறாங்க. அவங்க வந்து அவங்க அசைன்மெண்ட்டே வந்து தமிழக மக்கள் மீது வந்து ஒரு நம்பிக்கை அடிப்படையெல்லாம் போடல. அது வந்து எப்படியாவது அவங்களை ஏமாத்தலான்னு பார்த்தாங்க. மக்கள் ஏமாத்த முடியல. மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. இது ஏன்னா வந்து யூபியா மக்கள் ஏமாறதுக்கு யூபி மக்களே இப்ப இன்னைக்கு தெளிவாயிட்டாங்க. அடிச்சிட்டாங்க பின்னாடி. அவங்க அயோத்தியை சொல்லி பார்த்தாங்க. ராமர் கோயில் கட்டி பார்த்தாச்சு. மக்கள் அங்க மதிக்கல, விரட்டி விட்டாரு. ராமரே கை விட்டாரு, துரத்தி அடிச்சுட்டாங்க. அங்கிருந்து இல்ல. அது பெரிய சர்ச்சைக்குள்ளதா இருக்காம அதுலயுமே ஊழல். அதை வச்சுதானப்ப ஆட்சி மதத்தை வைத்து அரசியல் செய்தவர்கள் அந்த மதத்தையே வந்து மதத்தின் கதாநாயகன் இருக்கிற அந்த குடியிலே வந்து ஊழல்ல கட்டியிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு முரண்பாடு பாருங்க. ராமருக்கு பட்ஜெட் இல்லை. இனிமேல் அது ராமர் எடுபடாது. இனிமேலுக்கு ராமர் எடுபடாது. இனிமேல் வேற ஏதாவது ராமன் மாரி கிருஷ்ணர் எங்காவது இருக்காரான்னு பாப்பாங்க. கிருஷ்ணன் மாதிரி வேற ஏதாவது இருக்காருன்னு பாப்பாங்க. இல்ல, இப்போ வந்து பீகார்ல ஒரு கோயில் கட்ட போறாங்கன்னு சொல்லிருக்காங்கல பட்ஜெட்ல. என்ன பீகார்ல என்னது? பீகார்ல ஒரு கோயில் கட்டுறதா பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. கட்டுவாங்க. அவங்களுக்கு என்ன நிதி பிரச்சனை இல்ல. நாங்க தான் தமிழகத்துல இருந்து நாங்க வந்து முழுசா நிதி தரோம். நம்ம இல்லையா, நாம நிதி தரோம். நம்ம நிதியில கட்டுவாங்க. தமிழ்நாட்டுல எல்லாத்தையும் பிரிச்சு வாரி கொடுப்பாங்க. தமிழகத்துக்கு பூஜ்ஜியத்தை முட்டை நல்ல பெரிய முட்டை போட்டு இங்க திருப்பி அனுப்புவாங்க. ஆமா, கேட்டா தமிழகம் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது. யாரு அப்ப வீட்டுல வளர்ந்தது? அது தமிழக மக்கள் நலன் சார்ந்து தமிழர்கள் கொடுத்த வரி இல்ல வளர்ந்துருக்கோம். நாங்க சுயேட்சையா வளர்ந்தது. இது சுயம்பா வளர்ந்த தமிழ்நாடு. இது எவனும் வந்து பெருசா வந்து கம்பெனிட்டுல எந்த ஆட்சி வந்தாலும் மத்திய அரசு வந்தாலும் பெருசா வந்து தமிழகத்துக்கு நிதி வாரி வழங்கிடல. இந்த அரசினுடைய திமுகவா இருந்தாலும் அதிமுக அவருடைய வந்து ஒரு ஒரு ஆரோக்கியமான அரசியலால இன்னைக்கு தமிழகம் வந்து இந்த தடவை வளர்ந்துருக்க தவிர எப்படி வளர்ந்துருக்கும் சொல்லுங்க பாப்போம். இவர் சும்மா அதையே பேசிட்டு இருக்காரு. வந்தாரே வாழ வைக்கும் தமிழ்நாடு. இனிமே நம்ம பிச்சை எடுத்தாரு. எப்படி ஏன் பிச்சை எடுக்கணும்னு கேக்குறேன். அது அந்த காலம். இனிமேல் நடக்காது. வாழ வைத்து தமிழ்நாட்டையும் வாழ வைக்கணும்ல. இல்லங்கய்யா, அதான் பண்ணலையே. எல்லாம் வாழ வைக்க மாட்டாங்க. அவங்க எப்படி வாழ வைப்பாங்க? அதாவது இவ்வளவு பட்டம் இந்த பாஜக அரசுக்கு இந்த அரசியல் எலெக்ஷன்ல வந்த ரிசல்ட் எல்லாம் பார்த்து கூட திருப்பி அவங்க திருந்தலன்னா அடுத்து வரப்போற எலெக்ஷன்ல மக்கள் இவங்களுக்கு வந்து ஒரு இல்ல நல்ல பதிலடி கொடுப்பாங்க. மக்கள் தமிழகத்தையும் தமிழையும் மறந்த பாஜகவே மறந்து விடுவார்கள். இந்திய கூட்டணியில இருக்க மொத்த ஸ்டேட்ஸையும் அவங்க வந்து புறக்கணிச்சது வந்து அடுத்து வந்து இந்திய கூட்டணி மட்டும் இல்ல,
இன்னும் மத்த ஸ்டேட்ஸும் அவங்க புறக்கணிக்க ஸ்லோவா இந்திய கூட்டணிக்கு இப்போ வலு சேர்த்து இருக்கிறார்கள். ஆமா, இந்த பட்ஜெட் வந்து வலு சேர்த்து இருக்கிறது என்பது ஆமா அவர்களுக்கு வலு சேர்த்ததோ இல்லையோ இந்திய கூட்டணிக்கு வலு சேர்த்து இருக்கிறார்கள். மக்கள் இந்திய கூட்டணி தலைவர்களை நம்பிக்கையை அதிகப்படுத்தி அதனாலதான் இப்ப நம்மளுடைய தமிழக முதல்வர் கூட போய் அந்த நித்தி ஆயோக் கூட்டத்துல கலந்துக்கல. முன்கூட்டியே தெரியும். ஏன்னா அவ ஒன்றிய அரசினுடைய வந்து இந்த சைகை, இந்த ஜாம்பு, அந்த பித்தலாட்டம் எல்லாம் தெரியும் நமக்கு. முன்கூட்டியே தெரியும். மம்தா தான் போய் தெரியாது, எப்படியாவது போயிட்டு நம்ம போயிட்டு வந்தலான்னு போனாங்க. கடைசியில் அவங்களுக்கு வந்து நேரம் கூட கொடுக்காத, அவங்களுடைய வந்து கேள்விக்கு பதில் சொல்லக்கூடாத தகுதி இல்லாத ஒரு நித்தி ஆயோக் கூட்டம் நடந்து அவங்க புறக்கணிச்சு வெளியே வந்துட்டாங்க. இது எவ்வளவு பெரிய அவர்களை பொறுத்தளவுக்கு ஆட்சி நடத்த வேண்டும். ஆட்சி நடத்துவதற்கு பீகாரையும் ஆந்திராவையும் பார்த்தா போதும் முடிப்பட்டாங்க. இல்ல 26,000 கோடி ஒரு மாநிலத்துக்கும் 15,000 கோடி ஒரு மாநிலத்துக்கு மட்டும் ஒதுக்கிட்டா போதுன்றதுல எல்லா மாநிலத்துக்கும் ஒதுக்கிட்டு போகணும், சரிசமமா பங்கிடணும். ஒரு மாநிலத்தை விட்டு எல்லா மாநிலம் சரிசமம். ஒரு 100 ரூபா ஒரு பட்ஜெட் போடுறா, 100 ரூபாயில வந்து மாநிலங்களுக்கு ஒவ்வொரு 5, ஒரு மாநிலத்துக்கு 5, இன்னொரு மாநிலத்துக்கு 5, இன்னும் 5, 10 இப்படி பிரிச்சு கொடுக்கணும். ஒரே மாநிலத்துக்கு 99 ரூபா கொடுத்துட்டு மீதி ஒரு மாநிலத்தை வந்து மீதி வந்து எல்லா மாநிலத்துக்கும் பிரிச்சு கொடுத்து விடுங்க. அவங்க வந்து நமக்கு வந்து நல்லதுதான் பண்ணிருக்காங்க. உங்களோட தலைவர் சொன்ன மாதிரி ஜெகன்மோகன் மாதிரி தலைவர்கள் வந்து இந்தியா கூட்டணி பக்கம் வரணும்ன்றதுக்கு இதை விட ஒரு பெட்டர் ப்ரூஃப் கிடையாது. இதுக்கு ஒரு முறை அன்புமணி ராமதாஸ் பத்தி கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்னங்க தமிழ்நாட்டுல ஒதுக்கிட்டாங்க, ஏன் நீங்க என்ன 25 எம்பியை கொடுத்துருக்கீங்க? எவ்வளவு பேர் ஒரு அரசியல்வாதி, ஒரு தமிழக மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்கூடிய தலைவர் அவரு. பாருங்க எவ்வளவு பேர் ஒரு வக்கரமான புத்தி பாருங்க. ஓட்டே போடலவங்க என் மக்களுக்கு உரிமை வேணும்னு கேட்டு தரோம் தலைவனா இருக்க முடியும். நீ எங்களுக்கு ஓட்டு போடல, நீங்க எங்களுக்கு 25 கொடுத்தியா 30 கொடுத்தியா, நாங்க ஏன் கேட்கணும்னு கேட்கற ஒரு தலைவனா இருக்க முடியுமா? அப்புறம் எப்படி மக்கள் அங்கீகரிப்பாங்க? அதுதான் எத்தனை தாட்டி நீங்க கண்ணீர் வடிச்சாலும் மக்கள் ஏத்துக்க தயாராக இல்ல. அப்ப கண்ணீர் காலிங்க, அதெல்லாம் இங்க செல்லாது. நீ எத்தனை பித்தலாட்டம் போட்டாலும், கண்ணீர் வடிச்சாலும், விழுந்து புரண்டாலும், நீங்க எத்தனை குட்டுக்காரணம் போட்டாலும் இங்க பலிக்காது. இது வந்து திராவிட மண். இன்னொன்னுதான் எழுச்சி தமிழர் இருக்கிற வரை இந்த ஜம்பம் இங்க பலிக்காது. சரி தோழர், இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் எவ்ரி வீக் இனிமேல பேசலாம். நன்றி நன்றி தோழர், நன்றி.